வணக்கம் நண்பர்களே. இது நம்ம தோட்டம், பீக்கங்காய் தோட்டம். பீக்கங்காய் போட்டு கிட்டத்தட்ட ஒரு 50-55 நாளுக்கு மேலே ஆகுது. கிட்டத்தட்ட ஒரு 15,000க்கு மேலே செலவு பண்ணியிருக்கேன். எல்லாம் இப்படியே ஒரு கோணக்காயாக தான் வருது. இதுக்கு விலை கிடையாது, இதை எடுக்கவும் மாட்டாங்க. மொதல் விஷயம். அதுக்கப்புறம் வைரஸ்ஸு மிகப்பெரிய பிரச்சனை. நம்ம காட்டில் வைரஸ்ஸு பார்த்தீங்களா, முரடு மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, இதெல்லாம் வைரஸ்ஸு. இதெல்லாம் வந்துட்டு ஒன்றுமே காய்க்காது. பார்த்துங்க, பிஞ்சை பாருங்கள், அழுகி போய்க்குதுங்களா. இந்த பிஞ்சை பாருங்கள், அழுகி போயிருக்குதுங்களா. இந்த மாதிரியே வந்துச்சுனாவே ஒன்றுமே பண்ண முடியாது. போட்டதெல்லாம் லாஸ் தான். இது வரைக்கும் 50 நாள் ஆகுது. ஒரு 50 கிலோ எடுத்திருப்பேன். அதே மாதிரி இன்னொரு 40-50 கிலோ கோணக்காய் மட்டுமே எடுத்திருப்பேன். அது விலையும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. விவசாயிங்களுக்கு பார்த்துங்க ஏற்பட்ட நிலைமை என்னன்னாக்கா இப்படி தான். இது பாதி பேர் காட்டில் இப்படி தான் வரும். போட்ட காசு எடுக்கிறது இல்லையோ, நமக்கு ஏதோ ஒரு வருமானம் வரும்னு பார்த்தாக்க ஒன்றும் வரதில்லை. நல்ல விளைச்சல் இருக்குதுனாக்க அப்போ விலை இருக்கிறதில்ல. இப்போ விலை இருக்குது, ஒரு கிலோ 30 ரூபாய்க்கு பக்கமாக எடுக்கிறாங்க. ஆனால் காய் பாருங்கள், அப்படியே பாருங்கள். காய் என்ன ஒரு செரவில் என்ன காய் தொங்குன்னு மட்டும் பாருங்கள். இதா அடுத்த செரவு போகிறோம் பாருங்கள், என்ன காய் தொங்குன்னு மட்டும் நீங்களே பாருங்கள். வந்தால் இப்படி கோணக்காயாக வருது. இப்படி கோணக்காயெல்லாம் எடுத்துக்கிறதில்ல. வேவேரி நல்லா நேராக இருக்கிற காய் மட்டும்தான் எடுத்துக்கிறாங்க. இது இந்த மாதிரி ஓரளவுக்கு நேராக இருக்கிற காய் மட்டும்தான் எடுத்துக்கிறாங்க. இதெல்லாம் யாரை குற்றம் சொல்ல முடியும்? வந்தால் வருமானம் விவசாயிங்களுக்கு, வரலன்னா நஷ்டம்தான். இது யாராவது ஏதாவது சமாளிக்க முடியுமா? விவசாயிங்களை கொஞ்சம் ஊக்குவிக்கணும் எல்லோரும். முதல் விஷயத்தில் விவசாயிங்க போட்டிருக்காங்கன்னா அவங்க தோட்டத்துலேயே போய் வாங்க. அது அவங்களுக்கு தான் ரொம்ப நல்லது. இந்த மாதிரி காய்னா நல்லா எடுத்துக்கிறாங்க. மற்றதெல்லாம் ஒன்றும் எடுக்கிறதில்ல. நம்ம தோட்டம் காய்ஸ் இது வந்துட்டு போட்டு கிட்டத்தட்ட 50 நாள் ஆகுது. 50 நாளில் அதிகபட்சம் 1000 ரூபா சம்பாதிச்சிருக்கேன். இதில் அதிகபட்சமே 1000 ரூபா தான் சம்பாதிச்சிருக்கேன். இதுக்கு மேலே ஏதோ வந்தால் தான் உண்டு. நீங்களே பார்க்குறீங்க. இதில் நான் என்னத்தை எடுக்க முடியும் சொல்லுங்கள் பார்க்கலாம். என்னங்க, விவசாயிங்க வந்துட்டு நஷ்டமானாலாம் கவலைப்பட மாட்டாங்க. என்றைக்குமே நானும் இதுக்காக கவலைலாம் பட்டதில்லை. வந்தால் இது ஏதோ ஒன்று பண்ணி நல்லபடியாக கொண்டு வந்துடலான்னு தான் ஒரு எண்ணம். நன்றி காய்ஸ்.